நம்ம இப்போ வந்து பக்கோடா வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் பாருங்கள், வெங்காயம், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். பூண்டு 4 பல்லு இடித்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை, நான் முருங்கைக்கீரை போட்டுருக்கேன். 4 பூண்டு தோலோடு உரிச்சுக்கோங்க. நான் வந்து தோலோடு இடிக்கல, குழந்தைங்க சாப்பிட்றதுனால தூக்கி போடுவாங்கன்னு போட்டு தோல் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க, நான் இஞ்சி போடல. இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் இஞ்சி காரம் அதிகமாக இருந்தால் திங்க மாட்டாங்க குழந்தைங்க, அதனால் போடல. இது கூட சோம்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. மிளகா பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடல, குழந்தைங்க சாப்பிட்றதுனால. நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா மசிச்சு வச்சலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து உப்பு காரமெல்லாம் வர்ற மாதிரி கலந்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டுன்னு உதிரியாக வர மாதிரி நல்லா நசுக்கிடுங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே வந்து மசாலா பூரா இது பண்ணிடுங்க. இன்னும் இதில் வந்து அரிசி சேர்த்திக்கலாம். நான் அரிசி அரைக்கும் போதே அதில் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து கோதுமையை போட்டுக்கலாம். கோதுமைங்கிற அரிசி அரைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள் கடலை மாவு இருக்குது. இதுதான் நான் கொட்டப்புற தேவையான அளவு. அதாவது 1 கப்பு கடலை மாவு போட்டிங்கன்னா 1/2 கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை போட்டால் இரும்பு சத்தும் கிடச்ச மாதிரி ஆயிடும். இதை நல்லா கலக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி எடுத்துக்கணும். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றி தொலைச்சிக்கோங்க. நான் வந்து கல்லாெண்ணெய் ஊற்றி தான் தொலைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் ஊற்றி அப்படியே கலந்து விடுங்க.
தேங்காய் எண்ணெய் கூட விடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகிடுச்சுன்னு. நம்ம இதை பக்கோடா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி தொளிச்சிருக்கேன். லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள் போட்டு பார்க்கலாம். மேலே புரிஞ்சு வருவாங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம கலக்கி வச்சா பக்கோடா பேஸ்ட்டு பக்கோடா எடுத்து நம்ம போட்டுடலாம். அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க.
எந்த அளவுக்கு பக்கோடா இதாக இருக்குன்னு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வேணும். அப்போ தான் பக்கோடா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அவங்களுக்கு மொறு மொறுன்னு இருக்கும், குழந்தைய சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன். பாருங்கள் பக்கோடா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. போடும்போது சூடாக இருக்கட்டும், மீடியம், அப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சு விட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் உள்ளே கருது நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும். இல்லைன்னா கலர் வெளியே மாறிடும். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம், நல்லா வேகிடும்.
அடுப்பு சிம்மிலேயே வேகட்டும், அப்போ தான் கருகாது. உள்ளே நல்லா வெந்து வரும். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் அப்படியே இந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரும்போது வாயில் வச்சா லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பக்கோடா. அந்த பூண்டு எல்லாமே எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். நம்ம இதில் முருங்கைக்கீரை போட்டதே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் டேஸ்ட்டு கொடுக்கறதே முருங்கைக்கீரை தான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை செஞ்சாவே திரும்ப செஞ்சு சாப்பிடணும் போல் தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுப்பா பண்ணிடலாம். பாருங்கள் பக்கோடா எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை போட்டதுக்கான அடையாளமே இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு. நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இனி ஆதரவு கொடுக்க போகிற நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி.